பர்ஃபெக்ட் ரிடம்ஷன், அதாவது பரிபூர்ணமான மீட்பு பல விதங்களில் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரீரத்திலிருந்து சிந்தின அந்த ரத்தம் தான் எல்லா பாவத்திற்கான எல்லா பரிகாரமான அந்த ரத்தம். அது எல்லா கிரயத்தையும் செலுத்துவதற்காக கடவுளுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. சரீரத்திலிருந்து 7 வழிகளில் சிந்தப்பட்டது. சிஸ்டர் கரெக்டாக ஒப்புவிக்கும் போது கரெக்டாக என் பாயிண்ட்லேயே கரெக்டாக முடித்து ஒப்புவிச்சாங்க. ஏன்னா அந்த 7 ரொம்ப முக்கியம் இல்லை. நான் ஆக்சுவலாக இந்த 7 நாள் சிருஷ்டிப்பை இந்த 7 வார்த்தையில் எப்படி கவர் பண்ணாருன்னு நிறைய இடங்களில் பேசினேன். அது ரொம்ப பெரிய அற்புதமான செய்தி. அது 7 நாள் படைப்பையும் அப்படி இந்த 7 வார்த்தையின் மூலமாக முடிச்சிட்டார். ஆனால் ஒன்று, சிலுவையில் இயேசு 7 வார்த்தை தான் பேசினார், 8 பேசலை அப்படியெல்லாம் கிடையாது. அவர் பேசினது 7. இந்த 7மே எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படியாக பேசினார். எல்லாமே நிறைவேறுதலுக்கு கொண்டு வரக்கூடிய பேசினார். சரி, அதை எடுத்து நம்ம தனித்தனியாக பேசுகிறது என்பது நல்லது தான். ஆனால் அதெல்லாம் பேசிட்டு மேட்ரை விட்டுறக்கூடாது, விஷயத்தை விட்டுறக்கூடாது மீட்பை விட்டுறக்கூடாது, நமக்கு என்ன நடந்துச்சுன்றதை விட்டுறக்கூடாது. சரி, அதெல்லாம் பேசுறதுக்கு ஒவ்வொரு முறையும் முடியாதுன்னு தான் புக் ஆக்கியாச்சு. இந்த செகண்ட் ரிலீஸ் பண்ண புக்கில் எல்லாமே அடங்கி இருக்குது. எல்லா அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த லாபங்கள் எப்படியெல்லாம் கிடைச்சதுன்றது அடங்கியிருக்கு. சரி, இயேசுடைய இந்த சரீரத்தில் 7 வழிகளில் இருந்து அவருடைய ரத்தம் பீறிட்டு பாய்ந்தது. அந்த 7 வழிகளிலிருந்து ரத்தம் பீறிட்டு பாய்ந்தது என்னத்தை காமிக்குதுன்னா பர்ஃபெக்ட் ரிடம்ஷனை காமிக்குது. பரிபூர்ணமான ஒரு மீட்பு உண்டாயிருக்கிறத காண்பிக்குது. நல்லா கவனிங்க. அன்னை தெரசா சொன்னாங்கல்ல, காரி துப்பி இருக்கிறாங்க, துப்புன உடனே இதை எனக்கு கொடுத்துட்டீங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னாங்க இல்லை. அந்த மாதிரி இந்த பாடுகளையெல்லாம் அவர் வாங்கிட்டார். ஆனால் ஒன்று அவர் ரிலீஸ் பண்ணார். அதில் தான் பாவ மன்னிப்புக்கான, பாவ மீட்புக்கான ஒரு பெரிய சோர்ஸ் அடங்கியிருந்தது. அதுதான் அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் ரொம்ப ஒரு அற்புதமான மீட்பை நம்ம கொண்டு வந்திருக்குது. அவர் செலுத்தின கிரயம் அது. அவர் செலுத்தின கிரயம் அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் வெளியேறப்பட்டது. நம்முடைய ரத்தம் மாதிரி கிடையாது. அவருடைய ரத்தம் முற்றிலும் இந்த மனுஷ ரத்தம் கலக்காதது. மனுஷ ரத்தத்தில் பாவம் இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்குள்ள இந்த பாவம் எப்படி கடத்தப்பட்டுச்சு? இந்த பிளட்ல தான் கடத்தப்பட்டிருக்குது. ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம மறிக்கிறோம்னா நியாயம், நம்ம பாவம் செஞ்சோம், நம்ம மறிக்கிறோம். ஆனால் அவர் பாவம் செய்து மறிக்கவில்லை. அவர் பாவி ஆக்கப்பட்டு மறித்தார் இல்லையா? நாம பாவம் செஞ்சோம், ஆனால் நம்ம தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதான் என் புத்தகத்தில் எழுதியிருக்கிற. ஆக்சுவலாக தீர்ப்பு மாறல. தீர்ப்பு மாறி இருந்துச்சுன்னா கடவுள் நல்ல ஒரு கடவுளுடைய வாக்கு தத்தத்தை நம்ம நம்பவே முடியாது. ஏன்னா அவர் இப்போ இப்படி பேசுவார், அப்புறம் அப்படி பேசுவார்னு ஆயிரும். தீர்ப்பை மாற்றலை, ஆளை மாற்றிட்டாரு. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. தீர்ப்பு தான். பாவத்தின் சம்பளம் மரணம்னா மரணம் தான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னா சாகும் தான். ஆமென். தீர்ப்பு தான். ஆனா ஆள் மாறாட்டம் நடந்து விட்டது. என்ன ஆள் மாறாட்டம்? ஏன் நான் தொங்க வேண்டிய சிலுவையில தூக்கி இயேசுவை, தம்முடைய ஒரே பேரான குமாரனை தொங்க விட்டார். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இருக்க வேண்டிய இடம் அது, நான் தொங்க வேண்டிய இடம் அது, நான் செலுத்த வேண்டிய கிரயம் அது, எல்லாத்தையும் நாம் பண்ண வேண்டிய இடத்துல தம்முடைய ஒரே பேரான செல்ல குமாரனை தூக்கி தொங்க விட்டு வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. எப்படி தொங்குறாரு பாருங்க. 7 பகுதிகளில் இருந்து அந்த ரத்தம் பீறிட்டு பாயுது. ஒன்று அவருடைய கைகள், 2வது அவருடைய கால்கள், 3வது அவருடைய பேக் சைடு. பிக்சர் காமிக்கிறேன். பேக் சைடு 3வது, 4வது அவருடைய கிரவுன் பிளேஸ் உச்சந்தலையிலிருந்து, 5வது பக்கவாட்டு சைடில் இருந்து, 6வது அவருடைய புருவங்களில் இருந்து, 7வது அவர் முழுவதுமாக காயமாகிறார். பிக்சரை பாருங்க. இப்படி ஒருத்தர் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம், அவ்வளவு மணி நேரங்கள் இப்படி ஒருத்தர் தொங்க முடியுமான்றதை பாருங்க. அவர் தொங்குற அந்த ஷேப் இருக்கு பாருங்க. அந்த சைடு அப்படிதான் இருக்க முடியும். அப்படி இருந்தாருன்னா சைடில் இருக்கிற அத்தனை எலும்புகளும் உள்ள சுக்கு நூறாய் தொங்கிட்டு இருக்கிறார். தாகமா இருக்கிறேன்னா என்ன தண்ணி கேட்டாரா என்ன? இல்லை பிதாவை அவர்களை மன்னியும்னா
இவ்வளவு நெருக்கங்கள் மத்தியில ஒரு 7 வார்த்தை பேசுறோம்னா என்ன சீரியஸான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, சாக போகிற கடைசி நேரத்தில் ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு முக்கியமான வார்த்தையா இருக்கும். அது சும்மா நம்ம பிரசங்கம் பண்றதுக்கு என்ன கொடுத்தாரா என்ன வார்த்தை இல்லை. தாவீது கடைசியில் சாகிற நேரத்தில் நிறையா சொன்னார். சொன்னதில் ரொம்ப முக்கியமான என்ன தெரியுமா சொன்னார்? சாலமோன்ட்ட, இந்தா இவன்லாம் இருக்கிறான், அவனெல்லாம் உயிரோடு விட்டுறாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக தன் மகனுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் வாழ்ந்த நாட்களில் யாரெல்லாம் சாகடிக்கணுமோ சாகடிச்சான். கடைசியாக சொன்னது இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் அவர் பேசின, அதாவது இவ்வளவு சரீர உபாதைகள் பாடுகள் மத்தியில் அவர் பேசின காரியங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக கவனிக்கப்பட வேண்டியது. என்ன மாதிரி பிக்சர் பாருங்க. அதை பர்ஃபெக்ட் ரிடம்ஷன்ற ஒரு புஸ்தகத்தில் இந்த பிக்சர்லாம் போட்டுருக்காங்க. கீழே இந்த யார் எந்த டைமில் எப்படி அப்படின்ற அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. செகண்ட் பாருங்கள், எவ்வளோ பெரிய அந்த மரத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 57 கிலோ இருக்குமா. எத்தனை கிலோ? 57 கிலோ. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆளை தூக்குற மாதிரி அது தூக்கிட்டு மலையில் ஏறணும். கொள்ளுதான் மலையில் 34லேருந்து 57 கிலோ வரைக்கும். அது மட்டும் இல்லை, எத்தனை அடி? கிட்டத்தட்ட 7-8 அடி, 6 அடியில் 5லேருந்து 7 அடி வரைக்கும் இருக்குமா. இப்படியே தூக்கிட்டு போகணும். யோசித்து பார்க்குறீங்களா? இவ்வளோ பெரிய பாடுகள், எவ்வளோ பெரிய உபத்திரவங்கள். சரி, இதெல்லாம் வந்து இதெல்லாம் உச்சி கொட்டிட்டு அழுகிறக்காக சொல்லலை. பாவம் வந்து எவ்வளோ பெரிய சுமையை சுமத்தி இருக்குன்றதை பாருங்க. ஒரு மனிதன், சராசரி மனிதனால இவ்வளோ பெரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளோ பெரிய காரியங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு இந்த கல்லன் சொன்ன மாதிரி நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்னா பரவாயில்ல. பாவங்கள் சுமத்தப்பட்டது நமக்காக. சொல்ல போனால் பாருங்க, இங்கே எல்லாருமே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம். ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் இவங்களுக்காக ஒரு 4 அடி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா, யார் இவங்களுக்காகவா? ஏங்க நீங்கள் அவங்களுக்காகவா சொல்லுங்கள், இவங்களுக்கு ஏங்க சொல்லுமா இல்லையா? சுற்றி இருக்கிற எல்லாம் அடிக்கிறவனுக்காக கூட அவர் கல்வாரி சிலுவையில் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. காரி துப்புறவனுக்காக மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பைபிளில் பவுல் சொல்றாரு, ஒருவனும் நல்லவன் கிடையாது. ஏங்க, பாவிகளுக்காக, நல்லவர்களே அல்லாதவர்களுக்காக இவ்வளவு பெரிய சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமாவா இல்லையா? நல்லவங்களுக்காக மறிப்பது எளிது, அது நல்லது, அது செய்யலாம், அதால் நல்ல ஆளுங்க பரவாயில்லைங்க அப்படின்னு. ஆனால் அவ்வளோ பெரிய பாவிகளுக்காக இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறார். 3வது பாருங்க, இந்த ஆணி பாருங்க. ஆணி கிட்டத்தட்ட 5லேருந்து 7 இன்ச்சு ஆணி. அண்ணன் கணக்கு போட்டார். அவர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு கணக்கு போட்டார். 7 இன்ச்சுன்னா இவ்வளோ பெரிய ஆணி. இவ்வளோ பெரிய ஆணியில் பாருங்க, கிட்டத்தட்ட 13லேருந்து 18 சென்டிமீட்டர் உள்ளே இறங்குது. கடைசியில் பாருங்க, அந்த அந்த இடத்துல ஒரு கட்டம் போட்டுருக்காங்க பாருங்க. அந்த கட்டம் கீழே இருக்குது பாருங்க. அவ்வளவுதான் மரத்தில் போய் மாட்டுது. மீதி எல்லாமே இந்த இடத்துல அடிச்சா மணிக்கட்டு அப்படியே கலண்டு வந்துடும். எப்படி போட்டுருக்காங்க பாருங்க, அந்த மணிக்கட்டு அப்படியே கலண்டு வந்துடும். கைகளில் இருந்து இவ்வளவு பெரிய வேதனைகளை சகிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறார். பார்க்குறீங்களா? அவ்வளோ பெரிய பாடுகளை பார்க்குறீங்களா? எப்படி பிச்சு வெளியே வர்ற அளவுக்கு இருக்குது பாருங்க. ஆமென். அடுத்தது பாருங்க, அவருடைய கால்களும் அப்படியே அதே இன்ச் ஆணி அடிக்கிற அடியில் கால் அந்த கீழே பாருங்க, கீழே அந்த இது தெரியுது உங்களுக்கு, இந்த இடம் அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வர்ற அளவுக்கு கையும் காலும் அவ்வளோ பெரிய ஆணி. அந்த ஆணியெல்லாம் வந்து அதாவது மிக அது வந்து அது உடையவே உடையாது, அது வளையவே வளையாது. எப்பேற்பட்ட இதை வச்சு வளைக்க நினச்சா கூட அவ்வளவு வளையாது. அது அந்த அளவுக்கு அது நெருப்புனால சுடப்பட்ட ஆணி. அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் பிற்பகுதியில் பாருங்க என்ன மாதிரி அடிக்கிறாங்க. அந்த வாரில் கிட்டத்தட்ட 39 அந்த குண்டுகள் இருக்கும், கயிறு சாட்டை அடிக்கிறது 39 அடி அடிப்பாங்க. ஒரு யூதனை 39 அடி அடிப்பாங்க. 40 அடி அடிக்கக்கூடாது, 39 அடி அடிக்கணும். அவன் அடிக்கிறான் பாருங்க. கீழே இந்த ரோமன் எம்பையர் கீழே அடிக்கிறான், தெரியுதா? எப்படி சுழற்றி அடிக்கிறான் பாருங்க. அப்படி அடிக்கும்போது இந்த 39 அந்த ஈய குண்டுகளும் போய் அவரை போய் கவ்விரும். ஃபஸ்ட்டு இப்படி அடிக்கும்போது இப்படி சுற்றி வந்து இப்படி கவ்விரும். கவ்வினதுக்கப்புறம் இழுப்பான் பாருங்க.
பீரிட்டு வரும் ரத்தம். முன்னால பின்னால பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. அப்படி அடிக்கிற அடியில் அப்படி கண்ணில் போய் இங்கே மாட்டிக்கும், அப்படி பீரிட்டு வரும். யோசித்து பார்க்குறீங்களா எவ்வளோ பெரிய பாடுகள் உபாதைகள். கடைசியாக அவன் என்ன பண்ணுறான், போர்ச்சேவகன் குத்துனா எங்கே பாருங்க, ரைட் லங்ஸ் இருக்குது, அங்கே லெஃப்ட் லங்க்கு. அவன் குத்துறது எங்கே போய் சேர்ந்துருக்காங்க, அந்த இடத்துல ஒரு ஷார்ப்பு போய் நிற்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நேராக அவருடைய இருதயத்தை ஊடுருவி பாயும். அங்கே போய் நிற்குது. எங்க அவருடைய இருதயத்தை ஊடுருவி பாய்கிற அளவுக்கு அந்த இடத்துல போய் நிற்குது. சொல்லிகிட்டே போகலாம். கடவுள் இதை நான் ஜம்ப் ஆகி கடைசியாக ஒரு 5 காரியம், எல்லாரும் 7 மினிட்லுங்க, இதை நான் சொல்லி முடிக்கிறேன். அவ்வளவு பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு அவர் இன்வெஸ்ட் பண்ணாரே நமக்கு மீட்புக்காக, அதுதான் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், பாவம் கலக்காத ரத்தம். உங்க ரத்தம் என் ரத்தம் கிடையாது, அவருடைய பரிசுத்தமான ரத்தம். அதனாலதான் அவருடைய பிறப்பு ரொம்ப முக்கியமானது. அவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறக்கல, பரிசுத்த ஆவியானவருடைய நிழலிட்டு அவர் பிறந்தார்னு சொல்லப்படுது. ஏன் தெரியுமா? ஏன்னு சொன்னா இவருடைய ரத்தத்திலே பாவம் கலந்துடக்கூடாது. பாவம் கலந்துருச்சுன்னா அப்புறம் இவர் ஒரு சராசரி மனுஷன் போலதான் மரிப்பார். இந்த பூமியில எத்தனையோ பேர் சிலுவையை சுமந்தாங்க, அவர் மாதிரி கிடையாது இந்த இயேசு. இந்த பூமியில எத்தனையோ இயேசுக்கள் வாழ்ந்தாங்க, அவர் மாதிரி கிடையாது இந்த இயேசு. எத்தனை பேருடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது, கள்ளர்களுடைய அந்த ரத்தம் கூட சிந்தப்பட்டது. அவர் மாதிரி இல்லை இந்த இயேசு. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ பேருக்கு பாடுகள் வந்தது, சிலுவை பாடுகள். அது இந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. பைபிள்ல ஒரே வார்த்தை ரொம்ப யோசிக்க வைக்கிற வார்த்தை, எழுதி இருக்கிறவைகள் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதுதான் யோசிக்க வேண்டிய வார்த்தை. இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இவர் வாழ்க்கையில் இப்படி நடக்க வேண்டும். இவருடைய பாடு, இவருடைய பிறப்பு, இவருடைய வாழ்க்கை, இவருடைய ஊழியம், இவருடைய பிரசங்கம், இவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இப்படி இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது நிறைவேறுகிறது. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க. ஒன்று, ஒரு பிரச்சனை குறித்து நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியலன்னா நான் சொல்றேன் அது உங்க பிரச்சனையே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு தொங்கிட்டு இருக்கிறாரு. இந்த பிரச்சனை குறித்து ஒண்ணுமே பண்ண முடியல. எத்தனையோ பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்தாரு. செத்து போன உயிரோடு எழுப்பினாரு, மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினாரு, காற்று அதட்டினாரு, கடலை அதட்டினாரு. ஏங்க என்ன பண்ணல அவரு? அவர் நினைச்சிருந்தா மேல இருந்து அவரே சொல்றாரு, நான் கேட்டால் அத்தனை தூதர்கள் அனுப்புவார் அப்பா. ஆனா இந்த பிரச்சனை குறித்து நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா இது ஏன் பிரச்சனையே கிடையாது. ஓ லார்ட், சில காரியங்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா, சில காரியங்கள் நூடே நீங்கள் கடந்து போகிறீர்களா? இல்லங்க ரொம்ப கிளியரா தெரியுது கடவுள் என்ன நடத்தி கொண்டு போகிறார்ன்றத நீங்க உணர்றீங்களா? நான் சொல்றேன் இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு முயற்சி எடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக அதை நூடே கடந்து போங்கள். ஏன்னா அது உங்க பிரச்சனையே கிடையாது, அதை வேற ஒருவர் பார்த்து கொள்ளுகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. வேற ஒருத்தர் கையாண்டு கொண்டிருக்கிறார், வேற ஒருத்தர் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார், வேற ஒருவர். அதான் அவர் சொன்னாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் நான் தீர்மானிக்க முடியாது, ஆயினும் இது என் கையில் அல்ல, என் கைவசமா இல்ல, ஆயினும் இது ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. சொல்ல மாட்டேன்றீங்களே, இது ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, எல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு தீர்க்க தரிசன சிலரோட பேசிட்டு இருக்கிறேன், உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இல்லைங்க இப்படி கடந்து போய்கிட்டே இருக்கிறேன். கட்ட சொல்றாரு, சரி இது உன் பிரச்சனை கிடையாது, நான் பாத்துக்கிறேன், இது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்றாரு. ஓ ரீமா ஷாபா லாபா ராமா காபா லாமா. கட்ட சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் பொறுத்து, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கொஞ்சம் தான் பொறுத்துக்கோ, ஒரு 3வது நாள் ஒண்ணு வரும், அப்பொழுது எல்லாவற்றையும் உன் கைவசப்படுத்தும்படியாக, எல்லாம் உன்னுடைய அண்டர்ல வரும்படியாக, எல்லாம் உன்னுடைய கால்களுக்கு கீழ்படுத்தும்படியாக, அப்போ நீ எடுத்துக்கோ எல்லா பொறுப்புகளையும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செகண்ட், ஒரு சூழ்நிலை தான் ஒரு பிரச்சனை ஆகிறது. ஒருவனுக்கு தகுந்த அளவு மூலதனம், அந்த போதனை அறிவு அதை சந்திப்பதற்கு இல்லாம போகும்போது தான் அது பிரச்சனையாவே மாறுது. ஆண்டவர் இந்த பிரச்சனையாவே பார்க்கல. எப்படி பார்த்தாருன்னா, இது ஒரு அறிவா பார்த்தாரு, இது ஒரு வெளிப்பாடா பார்த்தாரு. இப்படிதான் எனக்கு நடக்கும்னு சொன்னாரு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத வச்சு சீசர்களை பார்த்து, என்னப்பா இவ்வளவு அற்புதங்களை பண்ண, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கல. நம்ம ஆளுகள் கேட்பாங்க, நல்லா இருந்தாங்க, எனக்கு ஏங்க இப்படி நடக்குது? ஏசு அப்படி கேட்கல. அவருக்கு ஒண்ணு நல்லா தெரியும். அவர் உயிரோட இருக்கும் போதே சொன்னாரு, மனுஷகுமாரன் போய் மரிக்க வேண்டும், மனுஷகுமாரன் இப்படி இப்படி அவருக்கு நடக்கும்னு சொன்னாரு. அவர் பிரச்சனையை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாருன்னா, இதை ஒரு அறிவா பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு அறிவா பார்க்கிறாரு. கடவுள் எனக்கென்று நியமித்த காரியமாக பார்க்கிறார். நான் சொல்றேன், ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அதை எப்படி பார்க்கணும்? உங்கள் அறிவிலிருந்து பாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டிலிருந்து பாருங்கள். பார்க்குறீங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை தான் ஒரு பிரச்சனையாக பார்க்கிறது. ஒருவனுக்கு தகுந்த அளவு மூலதனம். என்னது மூலதனம்? அந்த போதனையின் அறிவு, அந்த வெளிப்பாட்டின் அறிவு, பிதா கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டின் அறிவு. அது இல்லாம போகும்போது தான் சந்திக்கிறதுக்கு அவன் முடியாம போயிடுறான், அது பிரச்சனையா உருவாயிருது. நான் சொல்றேன், ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும் பொழுது சில வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் அது பிரச்சனையாக உருவாகவே முடியாது. அதை நீங்க பார்க்கிற விதமே மாறிடும். அது நோக்கத்தின் நிறைவேறுதலா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்க, அடிக்கடி நான் சொல்றேன், ஒரு முறை பிசாசு இவரை எப்படியாவது இவங்க யூதர்களே பரிசேயர்கள் வேதபாரர்கள் எப்படியா மலை உச்சிலும் தள்ளி விட்டுலான்னு பார்த்தாங்க. ஆனா மறைஞ்சு போயிட்டாரு. கடல்ல கொந்தளிக்குது, படகுல போயிட்டு இருக்கிறாங்க, காற்றும் கடலும் கொந்தளிக்குது. பிசாசு எப்படியாவது சாகடிச்சிடலான்னு பார்க்கறான். ஆனாலும் அங்க காற்றையும் கடலையும் அதட்டிட்டாரு இல்லையா? சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போதே ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லணும்னு பிசாசு முடிவு பண்ணான். அங்கேயே தப்பிச்சாரு. நான் கேட்கிறேன், எல்லா இடத்துலையும் தப்பித்துக் கொள்ள தெரிந்தவருக்கு சிலுவை பாடுகள்ல மட்டும் தப்பிக்க முடியல, தப்பிக்க தெரியல, தப்பிக்க முயற்சி எடுக்கல. ஏன் தெரியுமா? அதை பார்க்கும்போது நிறைவேறுதலாய் பார்க்கிறார். ஓ லார்ட், நிறைவேறுதலாய் பார்க்கிறார். அதனாலதான் அருமையானவர்களே, சில சில அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி எடுக்க கூடாது. கைத்தட்ட மாட்டேன்றீங்க? ஆமென். எஸ்கேப் ஆக முயற்சி எடுக்க கூடாது. அதனாலதான் நான் ஒரு நாள் இந்த டைவர்ஸை நான் ரொம்ப பெருசா ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா, நீங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க. நீங்க எஸ்கேப் ஆக வேண்டாம். அதை நீங்க பார்க்கும்போது ஒரு அறிவாக, வெளிப்பாடாக, கடவுளுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலாக காண வேண்டும். நீங்க ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க? அந்த சூழ்நிலையை கையாளுகிற விதமே மாறட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? ஓ ஹalleluya, ஹalleluya. நோக்கத்தின் நிறைவேறுதலா பார்க்கிறாரு. அவர் எப்படி பார்க்கிறாரு? என் வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்னை குறித்து பிதா என்ன நினைத்திருக்கிறார் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் தனியாய் விடப்படுவதில்லை. என் ரத்தம் சிந்தப்படுதா? நோக்கத்தின் நிறைவேறுதல். காரி துப்ப போடுறேன்னா நோக்கத்தின் நிறைவேறுதல். எல்லாரும் என்ன விட்டு ஓடி போறாங்க, நோக்கத்தின் நிறைவேறுதல். யூதாஸ் காட்டி கொடுத்தான். வசனம் சொல்றது எழுதப்பட்டிருக்கிறபடி நடக்கிறது. என்ன சொல்றது? அப்போ கையாளுகிற விதமே மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பார்க்கிற விதம் மாறிடுச்சுன்னா கையாளுகிற விதம் மாறிடும். மூணாவது ஒருத்தர் இப்படி சொன்னாரு. ஒரு முறை நார்மன் பார்லே அப்படின்றவர் எப்படி சொன்னாரு? நான் ஜனங்களுக்காக ஏதாவது செய்ய முடிந்தால் நான் அவர்களுடைய நடைமுறை செயல்பாடுகளை அவர்கள் மாற்ற உதவி செய்வேன் என்று, அதற்கு பதிலாக அவருடைய பிரச்சனைகளை மாற்ற அல்ல. நிறைய பேர் பிரச்சனையை மாற்ற மாட்டாங்களான்னு முயற்சி எடுக்கிறாங்க. இல்லை, நார்மன் பார்லே சொல்றாரு, பிரச்சனையை மாற்ற முயற்சிக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக அவர்களுடைய நடைமுறை செயல்களை மாற்ற முயற்சிப்பேன். ஏன்னு சொன்னா, பிரச்சனையை மாற்றுவது நான் அல்ல, அவர்கள் பிரச்சனையை மாற்றுவது அவர்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நடைமுறை செயலை மாற்ற முயற்சிப்பேன்றாரு. நான் சொல்றேன், பிரச்சனையை மாற்ற வேண்டுமா? உங்கள் நடைமுறை செயலை மாற்றுங்கள். நடைமுறை செயலை மாற்றுவதற்கு என்ன பண்ணுவது? பார்க்கிற பார்வையை மாற்றுங்கள். எப்படி பார்க்கிற பார்வையை மாற்றுவது? எல்லாம் நோக்கத்தின் அடிப்படையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று பார்க்க ஆரம்பிங்கள். உங்களுடைய செயல்கள் மாற ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிப்போம். ஆமென். நான் சொல்றேன், நான் பார்க்கும் வகையிலே, நான் பார்க்கிற விதத்திலே நீங்கள் உங்கள் எதிர்காலம் என்னும் வானவில்லை வர்ணவில்லை பார்க்க விரும்பினால் நீங்கள் மலையுடன் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
சில சமயங்கள் இப்படி பார்க்க முடியாம இருக்குதா? நான் சொல்றேன், மலையோட ஈடுபடுத்தி பாருங்கள், வானவில் தெரியும். ஆமென். நோக்கத்தோடு, தேவனுடைய சித்தத்தோடு, தேவனுடைய ப்ளூ பிரிண்டோடு உங்கள் வாழ்க்கையை இணைத்து பாருங்கள், உங்களுடைய ஃபியூச்சர் கிளியரா தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 33.5 வருஷம் வாழ்ந்த அவர், அவருடைய வாழ்க்கையை என்னடா நம்ம வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் முடியுதுன்னு பார்க்கல. எவ்வளவு வருஷம் வாழ்றீங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்றீங்கன்றது தான் முக்கியம். கடவுள் அவ்வளவு நோக்கத்தின் நிறைவேறுதலை இந்த சொற்ப ஆண்டுல நிறைவேற்றும்படியாக வைத்திருந்தார். இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். இயேசு 33.5 வருஷம் உயிரோட வாழ்ந்தார், சரீரத்தில் வாழ்ந்தார். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு 2025 வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அவரை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர் மூலமாக அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மூலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியா ஒரு முதியவர்கிட்ட போய் ஒரு வாலிபன் கேட்டான், வாழ்க்கையில் மிக மிக கடினமான பாரம் என்னன்னு கேட்டான். அதுக்கு அந்த முதியவர் சொன்னார், தூக்கி செல்வதற்கு எதுவுமே இல்லை, அதுதான் பாரம் என்றார். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், எல்லாத்தையும் அவர் தூக்கி சுமந்து விட்டபடியினால் வாழ்க்கையில பாரம் என்று ஒன்றுமே இல்லை. அந்த முதியவர் சொன்னார், தூக்கி செல்வதற்கு இனி ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் அவர் தூக்கி சுமந்து விட்டார். கையை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியாது, அவர் சுமந்ததுக்கு அப்புறமும் நம்ம சுமக்கணும்னு நினைக்கிறாங்க, அவர் பட்டதுக்கு அப்புறமும் நம்மளும் படணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இல்லைங்க அவர் முள்முடி சூட்டப்பட்டிருக்கு, நம்மளும் சூட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, நான் சொல்றேன், அவர் முடித்த இடத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும், அவர் துவங்கின இடத்திலிருந்து அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் மாட்டுக்கொட்டையில துவங்கினார், நீங்கள் மாட்டுக்கொட்டையிலிருந்து துவங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் மாட்டுக்கொட்டையிலிருந்து துவங்கி சிலுவையில முடித்து இப்ப சிங்காசனத்துல, ஓ லார்ட், சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை மாட்டுக்கொட்டையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியதில்லை, சிங்காசனத்திலிருந்து. கைகளை நல்லா தட்டி சொல்லுங்க ஆமென். இனி நான் தூக்கி சுமப்பதற்கு ஒன்றுமே இல்லை, தூக்கி செல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அதைத்தான் அவர் சொன்னாரு, உயிரோடு இருந்த நாட்கள்ல தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற பாரத்தை எல்லாம் என் மேல் இறக்கி வைத்து விடுங்க. ஓ லார்ட், ஹல்லேலூயா. எப்படி இறக்கி வைக்கணும்னு தெரியாதனால தான் தூக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு அம்மா பழக்கூடை எடுத்துக்கிட்டு அப்படியே ஏறி தலையில வச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்துச்சான். டிரைவர் சொன்னார், ஐயோ ஏம்மா, நீ உன்னையும் சேர்த்து பஸ் தூக்கிக்கிட்டு இருக்குது, நீ எதுக்கு தலையில தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிற? தயவு செய்து பழக்கூடை கீழே இறக்கி வச்சிரு. இன்னைக்கு கட்ட தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீங்க சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் தலைக்கு மேல தூக்கி வச்சிட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் தலைக்கு மேல தூக்கி வச்சிட்டு இருக்கிறீங்க. அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில நானும் கொஞ்சம் தூக்கணும்ன்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ சுமக்க தேவையில்லை, நீ தூக்க தேவையில்லை, நீ இறக்கி வச்சிரு, நீ இறக்கி வச்சிரு. ஏன்னா அது உன் பிரச்சனையே கிடையாது, உன்னை மீறி போதில்லை, அது உன் பிரச்சனையே கிடையாது. கைகளை உயர்த்திக்கோ, நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நல்ல ஆகாரம் ஆயத்தமா இருக்குது, நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல 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 ரிலீஃபா, நல்ல ரிலீஃபா. ஏங்க இவ்வளவு பாடு, இவ்வளவு மரணம், இவ்வளவு துக்கம், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமா இல்லையா? இயேசு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமா இல்லையா? ஏன்பா இவ்வளோ பெரிய பாடு மரணம்ப்பா, நான் உனக்காக மறிக்க போகிறேன், நிச்சயமாக நம்ம வேணான் இருப்போம். இப்படி கேட்டிருந்தாருன்னா, இவ்வளோ பெரிய பாடு மரணத்துக்கு என்னை கூப்பிட்றாங்கப்பா உனக்காக அப்படின்னா நம்ம வேணான் இருப்போம். ஆண்டவர் நம்மளை கேட்கவே இல்லை, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்கவே இல்லை. ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்டு போய் மறிக்கலை. அவருக்கு தெரியும், நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் உனக்காக மறிக்கவே வந்திருக்கிறேன். உன்னால் அதுக்கு தீர்வே கொண்டு வர முடியாது, உன்னால் அந்த மீட்பு கொண்டு வரவே முடியாது. உங்ககிட்ட பதில் இல்லை, உங்ககிட்ட விடை இல்லை, உங்ககிட்ட ரத்தம் சுத்தமா இல்லை, உங்ககிட்ட லைஃப் சுத்தமா இல்லை. நீ ஆதாமின் சந்ததியா இருக்கிற, உன்னால உன்னை மீட்டுக்கொள்ள முடியாது, தீர்வு உன்னிடத்திலிருந்து வர முடியாது. உனக்காகவே நான் பிறந்திருக்கிறேன், உன்னை மீட்பதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். நீ சுமந்துகிட்டு இருந்த எல்லாத்தையும் அப்பா பிதா தூக்கி என் மேல சுமத்திட்டாருப்பா, இனி நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமப்பதற்கு ஒன்றுமே இல்லை. முதியவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க, வாழ்க்கையில் மிக கடினமான பாரம் தூக்கி செல்வதற்கு எதுவுமே இல்லை என்பதுதான். ஒண்ணுமே இல்லை, இறக்கி வச்சிருக்கேன். மனதிலிருந்து, உள்ளத்திலிருந்து, சிந்தனைகளிலிருந்து, பார்வைகளிலிருந்து சற்று இறக்கி வைத்து விடுங்கள். எல்லாத்தையும் அவர் தூக்கி சுமந்து விட்டார்.
கையை உயர்த்தி நல்லா கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ரீபா ஷாபா லபா ரபா லபா ரபா ரேகாமா லதா நாமா ரபோ எல்லாம் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஆமென் 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 ஆமென். ஓ thank you father, thank you father. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். 2 நிமிஷம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா அக்கிரமங்கள், எல்லா நோய்கள், எல்லா ஆண்டவரே தரித்திரம் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்தபடியால் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நான் இனி சுமக்க மாட்டேன். இனி என் மேல இல்லாது, இனி என் மேல இல்லாது, இனி என் மேல இல்ல. சொல்லுங்க, இனி என் மேல இல்ல. ஓ ஹalleluya ஹalleluya. இனி என் மேல இல்ல, இனி என் மேல இல்ல, என் மேல சுமத்தப்படவில்லை. இனி என் மேல இல்ல. கர்த்தர் சொல்றாரு, இனி உங்க மேல இல்ல. உங்க மேல இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சிருங்க. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya ஹalleluya. மதம் தான் சொல்லுது, மதம் தான் சொல்லுது. அப்பா, அவர் சிலுவை சுமந்தார்ப்பா, நீயும் சிலுவை சுமந்துக்கோ. இல்ல, அவர் சுமந்த சிலுவை வேற, என் மேல இருக்கிற சிலுவை வேற. நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் சுமந்த சிலுவைய, அவருக்கு வந்த பாடுகளை நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, முடியாது. அப்படின்னு அவரே ஏத்துக்கணும். ஹalleluya. கையை உயர்த்தி, என்ன ஆனந்தம், என்ன சொல்ல, என்ன மன்னன் பாவத்தை மன்னித்த, ஓ மன்னன் பாவத்தை மன்னித்த, கூடுவோமா பாடுவோம், Jesus. Amen. மன்னன் கிறிஸ்து, ஓ மன்னன், பரபரபா எல்லாம் கையை தட்டி சொல்லுவோமா? மன்னன் கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. praise god. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? உள்ளத்துல நம்புறீங்களா? இப்ப இருந்து இந்த இறக்கி வைக்கிற வேலையை பாருங்க. தூக்குற வேலையெல்லாம் வைக்காதீங்க. குழந்தைய தான் தூக்கிட்டு இருக்கணும். கர்த்தர் சொல்ற, நீ குழந்தை இல்லம்மா, இனி நான் உன்னை தூக்கிட்டு இல்ல, நீ என்ன தூக்கு, நீ என்ன உயர்த்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. ஓகே, எல்லாரும் காணிக்கைகளையும் தசமாலைகள் எடுத்து கொடுத்த பாடலை பாடும்போது நாம் எல்லாரும் விதைப்போம். ஹalleluya ஹalleluya. கவர்ல தசமாமர்கள் விசேஷத்தை காணிக்கைகள் கவர்ல வைத்து போடுங்கள். ஒருவேளை காணிக்கிறோம் நேரடியாக நீங்கள் பாக்ஸில் செலுத்தலாம். ஒருவேளை நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக செலுத்தலாம் இருந்தால் உங்களுக்கு முன்னால் ஒரு டேக் தொங்கும். அதில்
ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி நாம் கொடுப்போம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. சேர்ந்து நாம் ஒரே குரலாய் பாடுவோம். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சொல்லி கொடுப்போமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி மடி சரிந்து விழும்படியாக உங்கள் மடியிலே போடுவார்கள். இயேசு சொல்லி இருக்கிறார், அவர் வார்த்தை விசுவாசிக்கிறேன், மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன், இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு பலுகி பெருகுவேன் என்று உறுதியாய் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். சேர்ந்து பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. கோவனிசி எந்த ஜெயமானவர், கோவசம்மா என்னோடு இருப்பவர். கோவனிசி எந்த ஜெயமானவர், கோவசம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. கடைசியா எல்லாரும், என்னை விட்டு விலகா ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. ஹalleluya, ஹalleluya. கைகளை உயர்த்தி ஓஹோ, அவர் கிருபை, அவர் இரக்கம். மனுஷர் மாறலாம், மலைகள் மாறலாம், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. அந்த அந்த ஸ்ட்ரென்த், அந்த பலன் எனக்கு போதும், அந்த நம்பிக்கை எனக்கு போதும். மாறாதே வாழ்விலே
பிரதர் பேட்ரிக் ப்ளீஸ், நீங்கள் வந்து கடைசியாக ஜெபிக்க முடியாமல் அன்பை பிரதர் பேட்ரிக் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ப்ளீஸ் க்ளோசிங் ப்ரேயர். யூ லீட் க்ளோசிங் ப்ரேயர். தேங்க்யூ லார்ட். Say something and close the prayer. Jesus Christ. Our Father, we thank you. Yes, Father. பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். We give you all the praise. இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். We bless you for the blessings you have released today. உம்முடைய பாத்திரமாக எங்களை வரைந்து வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். Through identifying the body and the crucifixion of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான கிரியைகள் மூலமாய் நாங்கள் அவ்வாறு இருப்பதற்காக தெரிந்து கொண்டதற்காக நன்றி சொல்கிறோம். Thank you, Lord. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. We are lifted. நீர் தூக்கி உயர்த்தப்பட்டி We are blessed. நாங்கள் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். As a result of what Jesus has done for us. எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவையே குமாரனையே நீர் தந்தி. From today onwards, இந்த நாள் முதற்கொண்டு our life will never remain the same. இந்த நாள் முதற்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை அபரிமிதமான ஆசீர்வாதத்திற்குள் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மீது இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். Our jobs will never remain the same. எங்களுடைய பணியானது அநேகரை இப்பேற்பட்டதான ரட்சிப்பிற்குள் நடத்துவது Will never remain the same. இதே காரியங்களை நாங்கள் செய்வதற்கு உதவி செய்வீராக. As a result of what you have done for us, எங்களுக்கு நீர் செய்த காரியங்களை நாங்கள் உயர்த்தி பேசும்படி நீர் எங்களை வைத்திருக்கிறீர். anywhere we go, உங்களுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். anything we touch உம்முடைய அற்புதமான தொழிலுக்காக நன்றி. is blessed. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Anyone that come in contact with us is blessed. தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்திருக்கிறவர்கள், உம்மால் தொடப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Thank you, Father. நன்றி பிதாவே. As we go, நாங்கள் இப்பொழுது செல்லும் பொழுது we go in your minds. எங்களுடைய சிந்தையிலே, As we go in our houses, எங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுது we display your glory. உம்முடைய மகிமையை நாங்கள் காணட்டும். Thank you, Father. நன்றி பிதாவே. Blessed be your name forevermore. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆசீர்வாதம் பெருகட்டும். In Jesus' mighty name we pray. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. Amen. 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 Thank you so much. Hallelujah. இன்னும் ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு செல்வி அம்மா அவர்கள் வரல. அவர்களுக்கு கண் ஆப்ரேஷன் சொல்லி எமர்ஜென்சியில் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டாங்க. 2-3 நாளாகவே அவங்களால முடியல. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதே போலவே என்னுடைய தகப்பனார் அவர்களுக்கும் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். கைகளை உயர்த்தி இந்த ஜெபம் வந்து ஏதோ ஆண்டவரே உதவி செய்யும் சுகமாக்கும்னு கெஞ்சுவதல்ல ஜெபம். இப்போ நாம் கிளைம் பண்ணோம். நிறையா நான் பேச நினச்சது முடியல, நேரம் இல்லை, இன்னொரு நாள் பேசலாம். இப்போ மீட்பு வந்து கேட்பதில் அல்ல, கிளைம் பண்ணுவதில் இருக்கிறது. ஆமாம், இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ரெடியாக இருக்குது, எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இந்த பலவீனமாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக அந்த அப்பத்தை எடுத்துக்கொள்வோம், உரிமை பாராட்டிக் கொள்வோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி உரிமை பாராட்டிக் கொள்வோம். இயேசுவே, உம்முடைய தழும்புகளினாலே உண்டாயிருக்கிற அந்த சுகத்தை எங்கள் தகப்பன் தாய்மார்களுக்கு, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் உரிமை பாராட்டிக் கொள்கிறோம். அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளுகிறோம். இப்பொழுது ஒரு தெய்வீக சுகத்தை நாங்கள் ஆண்டவரே விடுவிக்கிறோம். அவர்கள் சரீரங்களை போய் பாய்வதாக இந்த நிமிஷத்திலே அவர்கள் உணர்வார்களாக. உடைய ரத்தம் பீரிட்டு பாய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக சுகம் அடைந்ததை அவர்கள் அனுபவிக்கட்டும். இந்த நிமிஷமே அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ண நன்மைகள் உண்டாயிருக்கட்டும், ஏராள தாராளங்கள் பெருகட்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து சிலுவையில் அடைந்த தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். ஐஸ்வர்யங்கள் வந்து பெருகுவதாக, ஒவ்வொருடைய வீடுகளிலும் பெருகுவதாக, ஒவ்வொருடைய கடன் பிரச்சனை விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொருடைய ஆண்டவரை பண பற்றாக்குறையிலிருந்து விடுதலை உண்டாவதாக, எல்லாம் மீட்க வேண்டிய நகைகள் மீட்கப்படுவதாக, மீட்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் மீட்கப்படுவதாக, வர வேண்டிய பணங்கள் வந்து சேர்வதாக கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. அப்படியே சேர்க்காக ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீரே மகிமைப்படுகிறாங்க. சகல துதியும் மனமையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்து முடித்து விட்டீர் என்று நாங்கள் நன்றியோடு மகிழ்ச்சியோடு கடந்து செல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேக ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் ஆண்டுடைய வருகை பரியந்த நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.